நுரையீரல் ரொம்ப கெட்டு போயிருந்தது அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப டேமேஜ் ஆகி டயாலிசிஸ் ரொம்ப நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுடைய அவுட்கம் அதெல்லாம் குறையும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு கணக்கு வச்சு இந்த பேஷண்ட்டு பெனிஃபிட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா நாங்கள் ஒரு கணக்கு எடுத்து அதில் கரெக்டான பேஷண்ட்டுக்கு நாங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர் தான். இதில் பழைய லிவர் எடுக்கிறதுக்குள்ள ரத்த கசிவு அதிகமாக வர்றதுக்குரிய சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஆப்ரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம புதுசாக வைக்கிற லிவர் உடனே வேலை பார்க்க முடியாம இருக்கக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கை கொடுக்கக்கூடிய ஒரே சிகிச்சை முறையாக. அதனால நாங்கள் நோயாளியுடைய குடும்பத்தினர் நாங்கள் எப்பவும் சொல்றது, இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறப்ப உங்க ஃபேமிலியில யாராவது டொனேட் பண்ண முடிஞ்சா இந்த பேஷண்ட்டை நம்ம ஒரு 70-80% காப்பாற்றிக்கொள்ள உள்ள ஒரு பெனிஃபிட் நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப தீவிரமான ஒரு கல்லீரல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்ட் சமயத்தை நம்ம கொடுக்கணும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்